ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. பவுலிங்கா ஃபீல்டிங்கா ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஷோவில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கிரிக்கெட் அனலிஸ்ட் பிரசனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாகவும் இப்போ மாறி இருக்கு. அதாவது சிஎஸ்கே டீம் நாளைக்கு நடக்க போகிற டெல்லி மேட்ச்க்கு நடக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மிக முக்கியமான பிளேயர் சிஎஸ்கே டீம்ல வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. இது யாராக இருக்கும்? தோனியா இருக்குமா, இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யாராக இருக்கும், யார் ரிட்டையர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு டிஸ்கஷன் நமக்கு அமைய போகுது. ஸோ வழக்கம் போல நம்மளுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஸோ வாங்க பேசலாம். இல்ல இந்த ட்வீட் வந்து என்னன்னா ஹோப்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காரு. ஸோ கண்டிப்பா ரிட்டையர் ஆவாரா அப்படின்றது தெரியாது. பட் இது யாரை குறிக்கிடுது இது நோட் பண்ணுது டினோட் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஒருவேளை அஸ்வினா தோனியா அப்படின்ட்டு. அண்ட் என் தெரிஞ்ச ரெண்டு பிளேயர்ஸுமே என்னன்னா ரிட்டையர் ஆகுறதுக்கு நியாயம் தான். பட் ஆனா இந்த டைம்ல ரிட்டையர் ஆகுறது வந்து அநியாயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தானா? ஜடேஜா அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். இல்ல ஜடேஜா இருக்க மாட்டாரு. சோ ஏன்னா ஜடேஜாவே T20ல ரிட்டையர் ஆயிட்டார்ல. அவங்களும் இருக்கலாம். ஹூ நோஸ். நீங்க யாரா இருக்கணும்? ஜடேஜா கொஞ்சம் ரஃப் பேட்ச்ல இருக்கனால நம்ம டிசைட் பண்ண முடியாது. அஸ்வினோ தோனி வேணா இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் அந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். நீங்க இன்னும் அஸ்வின் வந்து அந்த இடத்துக்கு நகர்த்த முடியாது. மேபி தோனியா கூட இருக்கலாம். ஏன் அஸ்வின் நகர்த்த முடியாதுன்னா, நீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் அவர் தான் வந்து திண்டுக்கல் ட்ராகன்ஸ்க்கு அவர் தான் டிராஃபி அடிச்சு கொடுத்துருந்தாரு. ரெண்டாவது நீங்க ஓப்பனிங் பேட்டிங்கும் சரி எல்லாம் சரி, அவர் மேபி இப்போ ஒரு இதுல இருக்கலாமே தவிர்த்து அவர் நல்ல ஒரு இதில் தான் இருக்கிறார். T20 நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. மேபி எனக்கு என்னமோ தோனி கூட இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. நீங்க வந்து அஸ்வின் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ எனக்கும் வந்து தோனியா இருக்குமோ அப்படின்னு நிறைய தாட்ஸ் வருது. பிகாஸ் அவர் வந்து எப்பவுமே வந்து எதிர்பாராத டைம்ல வந்து இந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட்டை போட்டு விட்டு போயிடுவாரு. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்லுமே அப்படிதான் நடந்தது. சீரியஸ் போயிட்டு இருக்கும்போது மிடில் வந்து இது மாதிரி நான் வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு போனாரு. ஸோ T20லயுமே அப்படிதான் போனாரு. அஃப்கோர்ஸ் 2019 அந்த செமி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே நினைச்சே பார்க்காத ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு போட்டு கன்சிடர் மீ ஆஸ் ரிட்டையரிங் அப்படின்னு போட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான டைம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ டோனி ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் வந்து நினைச்சா டக்குன்னு பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கு. ஸோ டோனியா இருக்குமோ அப்படின்றது தான் என்னோட தாட். மேபி அது தோனியா இருந்ததுதான் அவருக்கான ப்ரெஷர் இருந்திருக்குமா? அந்த 3 மேட்ச்ல வந்த பிரஷர்லாம் பெருசா டீம்ல இருந்து எதுவும் இருக்காது. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் சைடுல டீம்ல இருக்காட்டியும் அவன் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, மேட்ச் பாக்குறாங்க, ஒபினியன் சொல்றாங்க இல்லையா? இல்ல மேபி லைக் எனக்கு அந்த இதுவும் நான் பாக்குறேன். ஏன்னா ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனிக்கு அகைன்ஸ்டா திரும்பி இருக்காங்க. 18 வருஷமா 16 வருஷமா ஐ மீன் லைக் ஆஃப் கோர்ஸ் அதுக்கப்புறமா இவ்வளவு திருத்தம் இருக்க கூடாது. சோ அந்த 16 வருஷமா பிளஸ் ஒரு 2 வருஷமாவும் இந்த பூனே ஃபேன்ஸா இருக்கட்டும், இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே தோனிக்கு அகைன்ஸ்டா மாறினதே கிடையாது, திரும்பினது கிடையாது. மத்த இந்தியா நேஷனல் லெவல்ல அவருக்கு ஆயிருக்கு. அவர் வந்து ஒழுங்கா ஆடல அப்படின்னு போது அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. பட் ஆனா சிஎஸ்கே வந்து நோ மேட்டர் வாட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தோனிக்கு. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் தோனிக்கு அகைன்ஸ்டா ஒரு வாய்ஸ் வந்து கிளம்பி இருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால தோனியா இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் ஆனா அஸ்வின் ரிட்டையர், நவீன் சொன்ன அதே ஒரு பாயிண்ட் தான். அஸ்வின் ரிட்டையர் ஆகிறதுக்கான அவசியம் எனக்கு இப்போ இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எனக்கு இல்லை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அஸ்வினா இருக்கட்டும் சரி தோனியா இருக்கட்டும் சரி, ரொம்ப அன்ஃபேரான ஒரு டிசிஷன். இப்ப யார் இப்ப மிடில் ஆஃப் தி சீசன்ல வந்து ரெண்டு பேர்லயுமே யார் ரிட்டையர் ஆனாலுமே அது வந்து ஒரு அன்ஃபேர் தான். அஃப்கோர்ஸ் டீமுக்கு வந்து அவங்க நம்பி எடுத்ததுனால தான் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து அதுவும் நாட் வென் டீம் நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னா கிடையாது. டீமுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி கிரைசிஸ் இருக்குது. அந்த டைம்ல உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டுமே கிட்டத்தட்ட அக்யூமுலேட்டர் மோதல் கிட்டத்தட்ட ஒரு 13.25 கோடி ரெண்டு பேருக்குமான அவங்க தொகை. அந்த 13.25 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 4 நல்ல வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் அவங்க டீம்ல சேர்த்திருக்கலாம். ஆனா அந்த இதுக்கு சேர்க்க விடாம பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு பேர் ஒருவேளை ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி, ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அவங்க ஒரு அன்ஃபேரா சிஎஸ்கேவோட டவுன்ஃபாலுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்காங்க. இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்ல விட்டு போறது வந்து யாரா இருந்தாலும் சரி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். இல்ல எனக்கு வந்து தோனி இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீல் சேர்ல இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறாரு. இன்னொன்னு சிஎஸ்கேவுடைய பிசினஸ் ரீதியாகவும் நம்ம எடுக்கலாம். இப்போ வர சிஎஸ்கே டீமுக்கு முகமா இருக்கிறது தோனி மட்டும் தான். அவரால் தான் ஸ்டேடியத்துக்கு ஆள் வராங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிசிஷன் அவங்களை எடுக்க விழுவாராமோ? இது ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே அப்படின்றது எவ்வளவு பெரிய பிராண்ட் அது. இப்போ உங்களுக்கு ரோஹித் சர்மா வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு. வாங்கடேக்கு கூட்டம் வராம போயிடுச்சான்னு. விராட் கோலி இல்ல, விராட் கோலி ஒருவேளை கேம் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டார் அப்படின்னா சின்னசாமி நிறையாம போயிருமான்னு. உங்களுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு வருது கூட்டம், கேஎல் ராகுலுக்கு வருது, ரியான் பராகுக்கு வருது, இன்னும் இதாகல. சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் கூட்டம் வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சிஎஸ்கேன்றது உங்களுக்கு வித்தவுட் அ டவுட் டாப் 3
டீம்ஸ், ஏதோ ஒன் ஆஃப் த டாப் 3 டீம்ஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அவங்க ஃபேன் பேஸை சொல்றேன். அந்த ஃபேன் பேஸை நம்பாம நீங்க ஏன் ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்பி இவங்க இருந்தாதான் இவங்கள பார்க்க தான் ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேயே அவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு இல்ல நம்ம தோனி இருந்தா தான் நமக்கு ஒர்த்து போல அப்படின்னு அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. இல்ல ஃபேன்ஸையும் நம்ம சொல்லலாம், காரணம் சொல்லலாம். ஏன்னா ஃபேன்ஸ் தோனியோட என்ட்ரிக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் கொண்டாடுவாங்க ப்ரோ. ஆனா அது வந்து ஆக்சுவலா இப்பதான் நம்ம மாறவே ஆரம்பிச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். சோ நம்ம வந்து நேரா பாக்குறோம், நிறைய பேர் வந்து டோனியவே விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த வந்து டோனினாலதான் எங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு, எங்களால கரெக்டா டிக்கெட்ஸ் புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது, இவங்க வந்து டோனி வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க இத்தனை வருஷத்துல. சோ இது வந்து டோனியை நம்பி மட்டுமே சிஎஸ்கே இருக்குன்றது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். நவீன், உங்க ஒப்பீனியன்? எனக்கு என்னமோ தோனி ரிட்டையர் ஆயிடுவான்னு தான் தோணுது. அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூவை தவிர்த்து அவருக்கான எந்த ரீசன்ஸுமே பேக் சைடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் எடுத்த அந்த முடிவே வந்து ரொம்ப பெரிய பேக்லாஷ் ஆச்சு. எதுக்கு நீங்க அந்த அளவுக்கான மனநிலைக்கு தோனி போயிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச தோனி ப்ரிப்பேர் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு தோணுது. இப்போ இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சூஸ் பண்ணனும்னா ஐ சூஸ் தோனி. எங்களுக்கு அஸ்வின் அண்ட் ஜடேஜா விட நான் தோனி போயிட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த 3 பேர்ல ரொம்ப யாரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு மினிமம் டேமேஜ் அப்படின்னா நான் தோனி தான். இல்ல இப்போ நீங்க அஸ்வினுக்கும் ஜடேஜாக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வந்துடலாம், தோனிக்கு யார் ரீப்ளேஸ்? கடைசி 2 ஓவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு விஜய் சங்கரே பண்ணுவார். கீப்பிங் யார் பண்ணுவாங்க? விக்கெட் கீப்பிங் வந்து ஏன் கான்வே இல்லையா? கான்வே இல்லையான்னு கேக்குறேன். டெவான் கான்வே வந்து நல்ல விக்கெட் கீப்பர் தான். அவர் கூட வந்து டோனியோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாரு. பட் ஆனா அந்த இடத்துல அவர் கிரியேட் பண்ணி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னு அது டவுட். ஆஃப் கோர்ஸ் அந்த இப்போ தோனி விட்டு போற இடத்த இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த பொசிஷனுக்கு இன்னொருத்தர் நம்ம கொண்டு வரலாம். அவ்வளவுதான். சோ ஓகே. சோ இன்னும் அந்த ட்வீட் வந்து உறுதியாகல போட்டிருக்காரு. மேபி ரெண்டாவது வந்து அவரோட ட்வீட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பொட்டன்ஷியல் பிளேயர் ஃப்ரம் ப்ளூ டு எல்லோ அப்படின்னு சொல்லி போட்டாரு. இன்னும் அவங்க வரல. அவர் என்ன நினைச்சாப்ல ரோஹித் சர்மா வந்து சென்னை காண போறாரு அப்படின்னு நினைச்சாரு. அந்த மாதிரியும் நடந்திருக்கு, நடக்கலாம். சோ ஒன்னொரு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆச்சரியமா. இது மாதிரி ருத்ராஜ் கைக்வாதுக்கு இன்ஜுரி ஆயிருக்கான், டோனி வந்து கேப்டன்சி பண்ண போறாரு, அதனால இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி 3 பேர் இப்படி லைனா உட்கார்ந்து பேசினா நம்மள வேற ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. வேண்டாம், கனெக்ட் பண்ணி தான் பேசுவேன். என்னங்க சொல்றீங்க? அது வேண்டாம், நான் பேசலங்க, நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. சரி ஓகே. ஸோ எதுவும் இன்னும் உறுதியாகல. ஸோ ஒரு டிஸ்கஷன் தான் மேபி இருக்கும். ஸோ நம்ம ஆடியன்ஸ் கையில் இதை விட்டுடலாம். ஸோ ஆடியன்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த ரிட்டையர்மெண்ட் நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ரிட்டையர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பவுலிங்கா ஃபீல்டிங்கா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.